இது கண்டிப்பாக மக்கள் இப்படி ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலப்போக்கில் திமுகனுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிற காலத்தில் இந்த கூட்டணி அமைஞ்சதுனால இது ஒரு வெற்றியை நோக்கி தான் போகும், திமுகவுக்கு தோல்வியை தரும் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. நல்ல வலுவான கூட்டணியாக இருக்குதுன்னு நம்புகிறோம் நாங்கள் எல்லோரும். டிஎம்கேக்கு இது ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். வரப்போகிற தேர்தல் அதுக்கான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறோம். தமிழகத்தில் அதிமுக இருந்த காலத்தில் அது ஒரு இரும்பு மனிதராக இருந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்க இருந்தபோது கடுமையான மத அரசியலை எதிர்த்தாங்க. அதற்கு பின்னாடி வந்த இந்த அதிமுக என்பது வெறும் ஆதாய திமுகவா தான் இருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல, யாரு கூட கூட்டணி வச்சா நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய அரசியல் நிலைமை என்பது இருக்கு. முன்னாடியாவது ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்துச்சு, இப்போ எதிர்கட்சியா மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏடிஎம்கேங்கிற கட்சி இருக்குமா இல்லையாங்கிறத பிஜேபியோட நிலைப்பாட்டை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன் காரணம், பிஜேபியோட அலையன்ஸ் இப்போ ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி அண்ணாமலையை மாநில தலைவர்லேருந்து மாத்தினதுக்கு அப்புறம் மாத்தினாதான் என்னால அலையன்ஸை பத்தி பேச முடியும்னு சொல்லி பிஜேபி சைட்ல இருந்து அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த மாநில தலைவர் மாத்தி நயனா நாயந்திர போட்டதுக்கு அப்புறம் இப்ப பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கன்ஃபார்ம் பண்ணது கூட அதிமுக தலைமையில தான் அந்த அலையன்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த கூட்டணி அலையன்ஸை முடிவு பண்ணது அமித்ஷா தான் அதை அனௌன்ஸே பண்றாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது ஏடிஎம்கேக்குள்ள பிஜேபி இல்லை, பிஜேபிக்குள்ள தான் ஏடிஎம்கே இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ இதனால ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. காரணம், தமிழ்நாட்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமும் இல்லை. ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கேங்கிற கட்சி பெரிய கட்சியா இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் சம்பந்தமே இல்லாத கட்சியா ஏடிஎம்கே மாறி நிற்குது. முழுக்க காரணம், ஒற்றை காரணம் எடப்பாடிங்கிற மாதிரி முடிச்சிடலாம். ஏடிஎம்கே எப்படிடா நம்ம அந்த ஆட்சி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்காங்க. பிஜேபிக்கும் இங்க தமிழ்நாட்டுல இடம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதை அவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ பேசி முடிவு பண்ணி இந்த கூட்டணியில வந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி பலமான கூட்டணி. மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவிலே இது நல்ல கூட்டணி. மத்தியில எப்படி மோடி நேர்மையான ஆட்சி தராரோ மாநிலத்தை அந்த மாதிரி தருவார். அதனால இந்த கூட்டணி மக்கள் ஆதரிக்கணும். டிஎம்கே ஆட்சியில சட்டம் சரியில்லை, பல பிரச்சனை இருக்குது. 15 அமைச்சருக்கு மேல ஊழல் புகார் இருக்குது. இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணியும் ஒரு பெரிய வெற்றி கூட்டணியா தான் நாங்க பொதுமக்கள் பாக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, சென்சஸ் ரிப்போர்ட் சொல்றது. 2வது, பெண்களுக்கு எதிர்த்து வன்முறை. இதை விட மிக கேவலமான விஷயம்னா, அமைச்சர்கள் பெரிய தலைவர்களே இந்த திமுக சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கேவலமாக இந்த மதங்களை கொச்சப்படுத்தி பேசுறது இது பொதுமக்கள் மத்தியே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா கூட்டணி, அந்த கூட்டணின்னு சொல்லி இப்ப நிறைய சீமான் கூட்டணிலாம் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. எங்க ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அது தவிர்க்கப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகன்றது பெரிய கூட்டணி ஆயிடுது. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியும் இந்திய நாட்டில் இதுவரையும் உருப்பட்டதா வரலாறு கிடையாது. ஏன்னு சொன்னா, பிஜேபி வகுப்புவாத அரசியலையும் மக்கள் பாதிக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூட கேஸ் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்காக வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகுப்போர் சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே அதிபர் ஆட்சி என்ற முறையில இந்திய நாட்டை வகுப்புவாத அரசியலுக்கு தள்ளி மக்களை பாதிக்கக்கூடிய வகையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி கட்சி.